We are going to see grade 7 lesson 10 Apurva Anubhav. Apurvana wonderful experience. இந்த ஸ்டோரி வந்து ஜப்பான்ல நடந்தது. ஒரு புக் பெரிய சாகித்ய அகாடமியோட அவார்ட் வாங்கின வின்னிங் புக்கு. அதுலேருந்து ஒரு சாப்டரை மட்டும் எடுத்து இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க. தோத்தாச்சான் யாச்சுகிச்சான் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட சைல்ட்ஹுட்டில் என்ன நடந்தது, அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். अपूर्व अनुभव। साबगर में शिविर लगने के 2 दिन बाद तोताचान के लिए एक बड़ा साहस करने का दिन आया. அதாவது ஆடிட்டோரியமில் இல்லை ஒரு பெரிய ஹாலில் ஒரு கேம்ப் நடக்கு. அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் ஷிவீர்னா கேம்ப்பு, அதுக்கப்புறம் அந்த இது நடந்ததுக்கப்புறம் தோத்தாச்சானுக்கு வந்து ஒரு பெரிய போல்டாக ஒரு காரியம், ஒரு வேலை செய்ய வேண்டிய டே வந்து வந்தது. சாகஸ்னா போல்டாக ஒரு வேலை செய்ய போகிறாங்க. இஸ் தின் உசே யாச்சுகிச்சான் சே மில்னாத்தா. அன்றைக்கி தான் வந்து அவங்க போய் யாச்சுகிச்சானை மீட் பண்ணணும். इस भेद का पता न तो तोताचान के माता पिता को था न ही याचुकी-चान के. அதாவது இந்த அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. பேதுனா சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. அதை பற்றி இந்த தோத்தாச்சான் அப்படிங்கிறவங்களோட அம்மா அப்பாக்கோ இல்லைன்னா யாச்சுகிச்சானோட அம்மா அப்பாக்கோ யாருக்குமே இதை பற்றி தெரியாது. உஸ்னே யாச்சுகிச்சான் கோ अपने पेड़ पर चढ़ने का न्योता दिया. அவங்க வந்து யாச்சுகிச்சானை தங்களோட மரத்தில் ஏறுறதுக்கு நியோத்தானை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த அவங்க படித்த ஜாப்பனீஸ் ஸ்கூலில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீ இல்லை வந்து பிளான்ட் அது மாதிரி கொடுத்து அவங்களே வந்து அதை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரீயையும் ஒரு மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியாகவும் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அந்த கிட்ஸ் வந்து அதில் யாராவது ஏறணும் ஏதாவது இது பண்ணணுன்னா கூட யார் அந்த ட்ரீக்கு வந்து ஓனரோ அந்த டைமுக்கு அவங்கக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும். கேட்டுட்டு தான் அவங்க ட்ரீயை வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படி ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேட்போமோ அது மாதிரி அவங்க பெர்மிஷன் கேட்கணும். तोमोये में हर एक बच्चा बाग के एक पेड़ को अपने कूद के चढ़ने का पेड़ मानता था. தொமோயேங்கிறது ஒரு ஸ்கூலு, ஒரு பிளேஸில் இருந்த ஜாப்பனீஸ் ஸ்கூல். அங்கே ஒவ்வொருத்தருக்கும் கார்டனில் ஒரு மரத்தை கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து அதில் ஏறலாம், அதை வந்து டேக் கேர் எடுத்துக்கிடணும். तोताचान का पेड़ मैदान के बाहरी हिस्से में गुहोन बुस्सू जाने वाली सड़क के पास था. தோத்தாச்சானோட மரம் வந்து எங்கே இருந்ததுன்னா அந்த மைதான், அந்த கிரவுண்டோட அவுட் சைடு எக்ஸ்டர்னல் பார்ட் கார்னரில், அந்த கார்னரில் இருந்தது. அது வந்து அந்த பிளேஸுக்கு போகிற ரோடு பக்கத்தில் இருந்தது. बड़ा सा पेड़ था उसका चढ़ने जाओ तो पैर फिसल कर जाते. அந்த ட்ரீ வந்து ரொம்ப பெரிய ட்ரீயாக இருந்தது. ஏற ட்ரை பண்ணும்போது கூட அடிக்கடி அது வந்து வழுகி விட்டுடும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ட்ரீயாக இருந்தது. पर ठीक से चढ़ने पर ज़मीन से कोई 6 फुट की ऊंचाई पर एक दिशा का तक पहुंचा जा सकता था. என்னென்னா கரெக்டாக ஏறணும். டீக்ஸே சட்னே பர் ஏற ஆரம்பித்தோன்னா சமீனில் இருந்து ஃப்ளோரில் இருந்து ஒரு 6 ஃபீட் வரைக்கும் அது டாலாக இருந்தது. அந்த எந்த டைரக்ஷன் இருந்ததோ அந்த டைரக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து நம்மளால் ஏற முடியும். बिल्कुल किसी झूले से आरामदेह जहक थी यक. அது வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு ஸ்விங்கில் உட்காந்து ஆடுற மாதிரி, ஸ்விங்கில் உட்காந்துருக்கும் போது நமக்கு எப்படி ஒரு ரெஸ்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரீயில் உட்காந்துருக்கிறது. ஆராம் தேக்னா ரெஸ்ட் எடுக்கிற இடமா இருந்தது. तोताचान अक्सर खाने की छुट्टी के समय या स्कूल के बाद ऊपर चढ़ी मिलती. தோத்தாச்சான் எப்போ வந்து ஏறுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னா, அக்சர்னா மோஸ்ட்லி, கானேக்கி லஞ்ச் பிரேக்லேயோ இல்லைன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமோ அவங்க அது மேலே ஏறி உட்காருவாங்க.
वहां से सामने दूर तक ऊपर आकाश को या नीचे सड़क पर चलने लोगों को देखा करती थी. அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு மேலே தள்ளி இருக்கிற ஸ்கையை, ஆகாஷ்னா ஸ்கையை பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நீச்சே கீழே சடக்கில் போகிற பீப்புள் லோகமுக்கும் பார்த்துக்கிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. बच्चे अपने अपने पेड़ को निजी संबंधित मानते थे. கிட்ஸு வந்து அவங்களோட ட்ரீயை வந்து அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியாக பிலீவ் பண்ணாங்க. निजीना पर्सनल संबंधित प्रॉपर्टियाँ निनचिकिटांगा. किसी दूसरे के पेड़ पर चढ़ना हो तो उससे पहले पूरी शिष्टता से माफ़ कीजिए, क्या मैं अंदर आ जाऊं पूछना पड़ता था. किसी दूसरे ஒருத்தர் மற்றவங்களோட ட்ரீல ஏறணும் அப்படின்னா அதுக்காக அவங்க முதலையே ஒரு பொலைட்னஸோட, சிஷ்டத்தானா பொலைட்னஸோட மாஃப் கீஜி, நம்ம வந்து ஒரு ரூம்குள்ளே என்ட்ராகும்போது எக்ஸ்கியூஸ் மீ உள்ள மே கமின் அப்படின்னு கேட்குறோம்ல, அது மாதிரி மாஃப் கீஜியே கியாமே அந்தர், நான் வந்து உள்ளே வரலாமா வச்சுக்கோங்க, நான் உள்ளே வரலாமான்னு கேட்கணும். பூச்சுனா படுத்தாத்தா கேட்க வேண்டி இருக்கு. याचुकी-चान को पोलियो था, इसलिए वह न तो किसी पेड़ पर चढ़ पाता था और न किसी पेड़ को निजी संबंधित मानता था. தோத்தாச்சான் யாச்சுக்கிச்சானை கூப்பிட்ருக்காங்க. அந்த யாச்சுக்கிச்சான் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து போலியோ இருந்தது. சின்ன வயசுலேயே போலியோ அட்டாக் ஆயிருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து எந்த மரமும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு மரம் கிடையாது. அதனால எந்த மரத்தையும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக நினச்சிக்கிறதுக்கு இல்லை அவங்கக்கிட்ட. போலியோனா என்னென்னா அது வந்து சின்ன வயசுலேயே வர ஒரு டிசீஸு. அவங்களுக்கு வந்து அதில் கால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இழுத்து இழுத்து நடப்பாங்க. அதில் அதுக்குன்னு தனியாக ஷூஸ் வந்து கிடைக்கும், அந்த ஷூலாம் போட்டுட்டு நடப்பாங்க. அந்த போலியோங்கிற அந்த டிசீஸை வந்து நம்ம ஃபுல்லுமே இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்காக தான் இந்தியாவிலலாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, போலியோ ட்ராப்ஸ் எல்லா பக்கமும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ராப்ஸ் கொடுக்குறனால குழந்தைங்கள்லையே வந்து இந்த மாதிரி நோய் வர்றதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க அப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீ வந்து ஏற முடியாது, கால் வந்து ஷூலாம் அதுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஷூலாம் போட்டிருந்தாங்க. அந்த तोताचान ने उसे अपने पेड़ पर आमंत्रित किया था. கடைசியில் தோத்தாச்சான் வந்து அவங்கள தன்னோட ட்ரீல ஏறுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. நீ வந்து வரலாம் என்னோட இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. पर एक बात उन्होंने किसी से नहीं कही, क्योंकि अगर बड़े सुनते तो जरूर टाकते. இப்படி நடக்க போது இவங்களை கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத அவங்க யாருக்கிட்டேயுமே சொல்லலை. ஏன்னா ஏன்னா ஒரு வேளை பெரியவங்களுக்கு படே சுன்தே கேள்விப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. घर से निकलते समय तोताचान ने माँ से कहा कि वह याचुकी-चान के घर लौटने जा रहे हैं. அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இறங்குறாங்க, நான் வந்து இந்த யாச்சுக்கிச்சானோட பிளேஸுக்கு போகிறேன். चूंकि वह झूठ बोल रही थी, इसलिए उसने माँ की आंखों में नहीं झांका. ஏன்னா அவங்க வந்து உண்மையை சொல்லலை, பொய் சொல்கிறதுனால அவங்க அம்மாவோட கண்ணை பார்த்து அவங்களால பேச முடியலை. वह अपनी नजरें जूतों के फीतों पर ही गड़ाए रही. அவங்க வந்து தன்னோட பார்வையை, அவங்களோட இதை வந்து ஷூ லேஸை கட்டுற மாதிரி குனிஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே கிளம்புறாங்க. ராக்கி உஸ்கே பீச்சே பீச்சே ஸ்டேஷன் தக் ஆயா. ராக்கிங்கிறது மேபி அவங்களோட பெட் அனிமலாக இருக்கலாம். அது வந்து அவங்களோட பின்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வருது. जाने से पहले उसे सच बताए बिना तोताचान से रहा नहीं गया. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களால உண்மையை சொல்லாமல் கிளம்ப முடியல. ஐயோ வீட்டில் நம்ம சொல்லாமல் இருக்கிறோமேனு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே, ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க இதுகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. மே याचुकी-चान को अपने पेट पर चढ़ने देने वाली हूँ, उसने बताया. நான் வந்து இன்னைக்கு யாச்சுக்கிச்சானை என்னோட ட்ரீல ஏறுறதுக்கு சொல்லியிருக்கேன், கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. जब तोताचान स्कूल पहुंची तो रेल पास
उसके गले के आसपास हवा में उड़ रहा था. தோதாச்சான் வந்து ஸ்கூலை வந்து ரீச் ஆகும்போது பகுஞ்சின்னா ரீச் ஆகும்போது அவங்களோட அந்த ரயில் பாஸ் வந்து அவங்களோட கழுத்து பக்கத்தில் ஹவானா விண்டில் வந்து மேலே வரைக்கும் பறந்து வருது. யாச்சுகிச்சான் உசே மைதான் மேம் கியாரியோம் கே பாஸ் மிலா. யாச்சுகிச்சான் வந்து அவங்கள கிரவுண்டு மைதானா கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரியோம்னா ரோ ஆஃப் பிளான்ட்ஸ், நிறைய பிளான்ட்ஸை லைனாக பிளான்டிங் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி அந்த லைன் பக்கத்தில் உள்ள கிரவுண்டில் அவங்க பார்க்காங்க. அந்த மைதானா கிரவுண்ட். गर्मी की छुट्टियों के कारण सब सूना पड़ा. கர்மினா சம்மரோட வெக்கேஷன், சுட்டியோம்னா வெக்கேஷனாக இருந்ததுனால, காரன்னா அதனால ரீசன். சப் சூனா படாத்தா எல்லாமே எம்டியாக இருக்குது. நிறைய யாரும் கிட்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே எம்டியாக அந்த பிளேஸ் வந்து இருக்குது. याचुकी-चान उसे कुल जमा एक ही वर्ष बड़ा था, पर तोता-चान को वह अपने से बहुत बड़ा लगता था. யாச்சுகி-சான் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களோட தோத்தாச்சானோட கூல் ஜமானா டோட்டல் சம் ஆஃப் டோட்டல், அதாவது கூட்டி கொழிச்சு பார்த்தா கூட அவங்க வந்து என்னோட ஒரு வருஷம்தான் கூட இருப்பாங்க, பெரியவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து தோத்தாச்சானோட பெரியவங்களா, ரொம்ப பெரியவங்களா தெரியுறாங்க. जैसे याचुकी-चान ने तोता-चान को देखा, वह पैर घसीटता हुआ उसकी ओर पड़ा. இப்போ வந்து யாச்சுகி-சான் வந்து தோத்தாச்சானை பார்த்த உடனே எழுந்து அவங்களோட காலை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே, கசித்தானா இழுத்துக்கிட்டே நடக்கிறாங்க, ட்ராக்கிங் இழுத்துக்கிட்டே அவங்கள பார்த்து வராங்க நடந்து. உஸ்கே ஹாத் आपने चाल को शिथिल करने के लिए दोनों ओर फैले हुए थे. அவங்களோட கை வந்து இந்த வாக்கிங் ஸ்பீடுக்கு வந்து ஸ்டெடியாக வைக்கிறதுக்காக, சால்னா வாக்கிங் ஸ்பீடை வந்து சிதிர்னா ஸ்டெடி பண்ணுறதுக்காக ரெண்டு சைட்லேயும் வந்து வீசி நடக்கிறாங்க. தோத்தாச்சான் உத்தேஜ்தி, தோத்தாச்சானுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. वे दोनों आज कुछ ऐसे करने वाले थे जिसका भेद किसी को भी पता न था. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போட சீக்ரெட்டான ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. பேதுனா சீக்ரெட், ஆனால் இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. वह उल्लास में टीटियाकर हंसने लगी. அதாவது அவங்க வந்து உல்லாஸ்னா ஜாயா, ரொம்ப வாய் விட்டு சிரிக்கிறது, ஃபன் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்காங்க. யாச்சுகி-சான் பி ஹஸ்னே லகா, யாச்சுகி-சானும் சிரிக்கிறாங்க ரொம்ப. तोता-चान याचुकी-चान को अपने पेड़ की ओर ले गए और उसके बाद वह तुरंत चौकीदार के छप्पर की ओर भागी, जैसा उसने रात को ही तय कर लिया था. தோத்தாச்சான் வந்து யாச்சுகி-சானை வந்து கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ட்ரீ கிட்ட போகிறாங்க. அந்த சைடு போனதுக்கப்புறம் உடனே அவங்க வந்து சோக்கிதார்னா வாட்ச்மேன், அந்த இதை கேர் பண்ணுறவங்க, கேர்டேக்கர் இருப்பாங்களே, அவங்களோட கேர்டேக்கரோட ரூம். சப்பர்னா வேண்டாத பொருளெல்லாம் இல்லை இந்த கார்டனிங்காக யூஸ் பண்ணுற பொருளை வைக்கிற இடம். அங்கே வந்து போகிறாங்க, அந்த சைடாக ஓடுறாங்க. ஓடி போய் அவங்க முதலே அப்படி திங்க் பண்ணி வச்சுருந்துருக்காங்க நைட்டு. உஸ்னே ராத் கோஹி, ராத்திரிவே முடிவு பண்ணி, தயனா முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே போகணும் அப்படின்னு. பஹாங் சே வாக் ஏக் சீடி கசித்தி ஹூயி லாயி, அங்கேருந்து ஒரு ஏணி எடுத்துக்கிட்டு வராங்க. உசே दाने के सहारे ऐसे लाया जिससे वह दिशाका तक पहुंच जाए. அவங்க வந்து அந்த ஏணியை கொண்டு வந்து அந்த தனேனா ஸ்டெம், அந்த மரத்தோட எந்த கிளையில ஏறணுமோ அதுக்கு பக்கத்தில் கொண்டு வராங்க. சகாரே ஏசே, எந்த இதில் சாய்ச்சி வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த சைடாக கொண்டு வந்து அந்த டைரக்ஷனில் அதை கரெக்டாக போடுறாங்க. அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. वह कुर्सी से ऊपर चढ़ी और सीढ़ी के किनारे को पकड़ लिया. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறி மேலே நின்று ஏணியை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, தப் உஸ்னே புகாரா, ठीक है आप ऊपर चढ़ने की कोशिश करो. நீ வந்து நான் இப்போ பிடிச்சிக்கிறேன் மேலேருந்து,
சத்தமாக சொல்கிறாங்க, டீக்கே இப்போ கரெக்டாக இருக்குது, நீ வந்து மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணு, கோஷிஷ்னா ட்ரை பண்ணு. याचकी चान के हाथ पैर इतने कमजोर थे कि वह पहले सीढ़ी पर भी बिना सहारे के चढ़ नहीं पाया. யாச்சுக்கி சான் வந்து கீழேருந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அந்த ஷூ காலோட அது மேலே ஏற ட்ரை பண்ணும்போது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. கம்ஜோர்னா வீக்காக ஃபீல் பண்ணுறது. இப்போ முதல்ல ஒரு ஸ்டெப்ஸில் கூட படியில் கூட அந்த காலை எடுத்து அவங்களால ஹெல்ப் இல்லாமல் வைக்க முடியல. इस पर तोता चान नीचे उतर आई और याचकी चान को पीछे से धकियानी लगी. உடனே என்ன பண்ணுறாங்க, தோத்தோச்சான் கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்து இந்த யாச்சுக்கி சானுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு புஷ் பண்ணுறாங்க, கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி மேலே ஏறுறதுக்கு புஷ் பண்ணுறாங்க. பர் தோத்தோச்சான் ती छोटी और नाजुक सी, इससे अधिक सहायता क्या करती. ஆனால் தோத்தோச்சான் வந்து ரொம்ப சோட்டி ஸ்மாலாக இருக்காங்க. அப்புறம் வந்து நாசுக்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இசுசே ரொம்ப குண்டா ஒரு ஃபேட் அந்த மாதிரியும் இல்லை, அவங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்க, நாட் ஸ்ட்ராங். இசுசே அதிக் சகாயத்தா, அவங்களால ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியல. याचकी चान ने अपना पैर सीढ़ी पर से हटा लिया और हताश से सिर झुकाकर गड़ा हो गया. யாச்சுக்கி சான் வந்து தன்னோட காலை எடுத்துடுறாங்க, அந்த இதுலேருந்து ஏணிலேருந்து எடுத்துட்டு, ஹட்டானா ரிமூவ் பண்ணுறது. அப்பனே பேர் சீட்டி பர்ஸே, அந்த சீட்டினா அந்த ஏணிலேருந்து ஹட்டானா ரிமூவ் பண்ணுறது, காலை எடுத்துடுறாங்க. அப்புறம் வந்து ஹதாஷ் டிப்ரெஷன், ரொம்ப சேடு, ஒரு முடியலையே ஏற முடியல அப்படிங்கிற ஒரு சேடுக்கு அவங்க போய்கிட்டு தலையாட்டிக்கிட்டே தள்ளி போய் நிற்கிறாங்க. तोताचान को पहली बार लगा कि काम उतना आसान नहीं है जितना वक्त सोचे बैठी थी. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தோத்தாச்சான் திங்க் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம், உடனே கூட்டிகிட்டு வரணும், ட்ரீ கிட்ட வந்து நிற்கணும், அப்புறம் நம்ம ஓடி போய் ஏணி எடுத்துகிட்டு வந்துடணும், அந்த மாதிரிலாம் நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாதிரி இது இவ்வளோ ஈஸி இல்லை. பஹலே பார் மொதல் டைமாக அவங்களுக்கு தோணுது என்ன அப்படின்னா, வேலை வந்து உத்தனா ஆசான் எளிமையானது, ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்னு. எவ்வளவு நம்ம திங்க் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு அப்படின்னு. அப் கியா கரே வாக், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. याचकी चान उसके पेड़ पर चढ़े, एक उसकी हार्दिक इच्छा थी. யாச்சுக்கி சானை அவங்களோட ட்ரீ மேலே ஏற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப மனசு முழுக்க ரொம்ப பெரிய ஆசையாக இருந்தது. அவங்க சும்மா ஒன்றும் அவங்கள கூப்பிடலை, ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. யாச்சுக்கி சான் கே மன்மேபி உற்சாக்தா, யாச்சுக்கி சானும் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அங்கே ஏறுறதுக்காக ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தாங்க. நம்ம மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தாங்க. வக் உஸ்கே சாம்னே கயி, அப்போ வந்து யாச்சுக்கி தோத்தாச்சான் வந்து இவங்களுக்கு யாச்சுக்கி சானோட சாமனே போகிறாங்க, ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறாங்க. उसका लटका चेहरा इतना उदास था कि तोताचान को उसे हंसाने के लिए गला फुलाकर तरक के चेहरे बनाने पड़े. அப்போ இவங்க வந்து யாச்சுக்கி சானை எப்படியாவது ஒரு ஹாப்பி மூடுக்கு கொண்டு வரணும், வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. உடனே அவங்க வந்து ஹேங்கிங் செஹரா, லட்கானா ரொம்ப தொங்கி போயிடுது, முகம் வந்து ரொம்ப சேடில் தொங்கி போயிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சேடாக இருந்தாங்க, உத்தாஸ்னா சேடாக இருந்தாங்க. தோத்தாச்சானுக்கு வந்து அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கும் பழையபடி கொண்டு வரதுக்கும் இவங்க வந்து நிறைய விளையாட்டு காட்ட வேண்டியிருந்தது. சும்மா ஃபன்னி ஃபேஸஸ் வச்சுக்கிட்டு வேறு மாதிரி நிறைய வச்சு அவங்கள வந்து ஹாப்பி மூடுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. டஹரோ ஏக் பார் சூஜி ஹே, சூஜினா ஐடியா, எனக்கு வெயிட் பண்ணு டஹரோ, வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. वह फिर चौकीदार के छप्पर की ओर दौड़ी और हर एक चीज उलट फुलट कर, அதாவது அவங்க வந்து திருப்பி அந்த சௌக்கிதார் அந்த கேர்டேக்கரோட ரூமுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே போய் எல்லா திங்ஸையும் திருப்பி பார்க்குறாங்க, வேறு எதையோ தேடி பார்க்குறாங்க. देखने लगी, அங்கே போய் பார்த்துட்ருக்காங்க. आखिर उसे एक दिपाई सीढ़ी मिली जिसे दामे रखने भी जरूरी नहीं था.
என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே அவங்களுக்கு இன்னொரு பொருள் கிடைக்குது. ஆக்கிர் உசே ஏக் திபாயி சிடி 3 லெக்டு ஸ்டூல், இந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரினா பின்னாடி இருந்து பிடிக்கணும், இது மேலே நிற்குதா அப்படின்னு கரெக்டாக பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி 3 லெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது கிடைச்ச உடனே அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. वक्त तिपाही सीढ़ी को घसीटकर ले आई तो अपने शक्ति पर हैरान होने लगी. அவங்க அந்த சிடி அந்த இதை எடுத்துக்கிட்டு ஏனையை எடுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டே வராங்க. வரும்போது யோசிச்சுக்கிட்டே வராங்க, நமக்கு இவ்வளவு ஒரு பெரிய நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லிக்கிறாங்க. திபாயி கி ஊப்பரி சிடி திஷாக்கா தக் பகுஞ்ச் ரஹி தி, கரெக்டான டைரக்ஷனில் எங்கே ஏறணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ட்ரீ பக்கத்தில் கரெக்டாக அங்கே போட்டு ரெடியாக வைக்கிறாங்க. தேக்கோ அப் டர்னா மத் உஸ்னே படி பஹன் கி சி ஆவாஜ் மேம் கஹா. இந்த மாதிரி இவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்து போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, யாச்சிகிச்சானை பார்த்து, இங்கே வா, இதை பாரு, இப்போ நீ ரொம்ப பயப்படக்கூடாது, இது நல்ல சிடி, இது ஷேக்கே ஆகாது, நல்லா நான் போட்டிருக்கேன், நீ தைரியமாக ஏறலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறாங்க. याचिकी चांद ने घबरा कर दिपाई सीढ़ी और पसीने से दरबदर तोते चांद की ओर देखा. யாச்சிகி சான் ஒரு ஹெசிடேஷன், ஒரு பயத்தோடு தான் அந்த சீடியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி இருக்கிறாங்க. அந்த சீடியெல்லாம் ஓடி போய் சீடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது அந்த ஏணியை கொண்டு வந்ததுனால இவங்க ஃபுல்லாக வெட்டாக இருக்காங்க, ரொம்ப ஸ்வெட்டாகி இருக்குது. அவங்களையும் பார்க்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவங்களையும் பார்க்குறாங்க. உசே பி காஃபி பசினா ஆ ரகாத்தா, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப காஃபினா நிறைய, பசினானா ஸ்வெட் ஆகிருக்கு ரொம்ப. உஸ்னே पेड़ की ओर देखा और तब निश्चय के साथ पाव उठाकर पहली सीढ़ी पर रखा. அவங்களும் அந்த ட்ரீ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரீ பக்கத்தில் அவங்களோட ஒரு முடிவோட ஒரு கான்ஃபிடென்ஸோட என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அந்த ஏணி மேலே. उन दोनों को एक बिल्कुल भी पता न चला कि कितना समय याचिकी चांद को ऊपर तक चढ़ने में लगा. ரெண்டு பேருக்குமே தெரியல எவ்வளோ டைம் எடுத்தது அப்படின்னு சொல்லி. அவங்க மேலே வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் அவங்க ஹெல்ப் பண்ணி உங்களை மேலே ஏற வச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் ட்ரீயில் உட்காரல, அந்த ஏணி மேலே வச்சு நிற்கிறாங்க. அந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறிட்டாங்க. सूरज का ताबा उन पर पड़ा रहा था, पर दोनों का ध्यान याचिकी चांद के ऊपर तक पहुंचने में रमा था. சன்லைட்டும் அவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதை பற்றிலாம் அவங்க ரெண்டு பேரும் கவலைப்படலை. எப்படியாவது இவரை மேலே ஏற்றிடணும் யாச்சிகி சானை அப்படிங்கிறதுல தான் ரெண்டு பேருமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. तोतो चांद नीचे से उसका एक पैर सीढ़ी पर धरने में मदद कर रही थी. तोतो चांद அவங்களோட ஒவ்வொரு படி ஸ்டெப்ஸும் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த படியில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. अपने सिर से वक उससे पिछले हिस्से को भी सिदिर अपने सिर से वक उसके पिछले हिस्से भी को भी सिदिर करती रही. அவங்க தன்னோட பின்னாடி அவங்களுக்கு கீழே இறங்கி நின்று பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் புஷ் கொடுக்குறாங்க. அதில் கரெக்டாக பண்ணுறாங்க. அது याचिकी चांद पूरी शक्ति के साथ जूझा रहा था और आखिर वक्त ऊपर पहुंच गया. யாச்சிகி சானும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு ஸ்ட்ரகிளிங், ஜூச்சானா அதுக்கு எஃபர்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் பண்ணி தான் மேலே வரைக்கும் கடைசியில் ரீச் ஆகிட்டாங்க. ஊப்பர் பहुंच गयाना ரீச் ஆகிடுது, மேலே ரீச் ஆகிடுறது. हरे पर उसे अचानक सारी मेहनत बेकार लगने लगी. திடீர்னு தோத்தா சானுக்கு அவங்களோட அச்சானக்னா திடீர்னு, சாரி எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பேகார்னா வேஸ்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு தோணுது. எதனால அப்படின்னா तोतो चांद तो सीढ़ी पर से छलांग लगाकर दिशाका पर पहुंच गई, पर याचिकी चांद को सीढ़ी से पेड़ पर लाने की हर कोशिश बेकार रही. அவங்க தோத்தா சான் சீடியிலேருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டான டைரக்ஷனில் போய் உட்காந்துட்டாங்க அந்த ட்ரீ மேலே.
ஆனால் யாச்சிகி சானுக்கு வந்து அந்த சீடியில் இருந்து ட்ரீக்கு வர்றதுக்கு கோஷிஷ்னா ட்ரை பண்ணுறது வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. யாச்சிகி சான் सीढ़ी दामे तोते चान की ओर दागने लगा. யாச்சிகி சான் வந்து அந்த ஏணிக்கு மேலே இருந்தே பார்க்குறாங்க. தோத்தோ சானை பார்த்து ஒரு குழப்பத்தோடு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தோத்தோ சான் கி ருலாயி சுட்னே கோ ஹுயி. தோத்தோ சானுக்கு வந்து அழுகியே வந்துடுச்சு. ஆனால் அவங்க வந்து அழலை. ருலாயினா க்ரை பண்ணுறது, வெளியில் வர மாதிரி இருக்கு, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அழுகிய. उसने चाहा था कि याचिकी चान को अपने पेड़ पर आमंत्रित कर तमाम नए नए जीचेम दिखाए. தோத்தா சான் வந்து விரும்பியிருந்தாங்க. சாகானா விரும்புறது என்னென்னா, யாச்சிகி சானை வந்து மேலே ட்ரீக்கு வந்து இன்வைட் பண்ணி உட்கார வச்சு எல்லா திங்ஸையும், தமாம்னா எல்லா புதிய திங்ஸையும் அவங்களுக்கு காட்டணும். ட்ரீ மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், இந்த ஸ்கை, அந்த ரோடு, அதெல்லாம் எப்படி தெரியும்னு அவங்களுக்கு காட்டணும்னு விரும்பி ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பர் வக் ரோயி நஹீம். ஆனால் அவங்க வந்து அழலை. उसे डर था कि उसके रोने पर याचिकी चान भी रो पड़ेगा. உசே டர், அவங்களுக்கு வந்து பயமாக இருந்தது. என்னென்னா, அவங்களுக்கு வந்து அழுதாங்கன்னா யாச்சிகி சானும் அழுதுருவாங்களோன்னு பயப்படுறாங்க. उसने याचिकी चान का पोलियो से पिचकी और अकटी उंगलियों वाला हाथ अपने हाथ में दमा लिया. அவங்க வந்து யாச்சிகி சானோட கை, அந்த போலியோனால அட்டாக் ஆயிருந்த கையை வந்து ரொம்ப சின்னதாகவும் சுருக்கம் உடையதாகவும் இருக்குது. அந்த விரிங்கிள்டு கையை வந்து ஃபிங்கர்ஸை வந்து எடுத்து தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. உஸ்கே கூத்கே ஹாத் சே வக் படாத்தா. அவங்க கையோட அது பெருசாக இருக்குது. உங்கிலியும் பி லம்பி தி. உங்கிலியோமும் நீள நீளமாக இருக்குது. தேர் தக் தோத்தோ சான் உஸ்கா ஹாத் தாமே ரகே. ரொம்ப நேரம் வரைக்கும் தோத்தோ சான் வந்து அவரோட கையை வந்து பிடிச்சே வச்சுருந்தாங்க. तब बोली, तुम लेट जाओ, मैं तुम्हें पेड़ पर खींचने की कोशिश करती हूँ. நீ வந்து அப்படியே சரிஞ்சு படுத்துக்கோ, நான் வந்து உன்னையே என்ன பண்ணுறேன், இழுக்கிறதுக்கு, खींचना இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ட்ரீயோட சைடாக இழுக்க ட்ரை பண்ணுறேன். उस समय दिशाका पर खड़ी तोतो चान द्वारा याचिकी चान को पेड़ की ओर खींचते, अगर कोई बड़ा देखता तो वह जरूर डर के मारे சீக் உட்டாத்தா. அந்த டைமில் அந்த டைரக்ஷன், ட்ரீயோட டைரக்ஷன் பக்கமாக அவங்க இழுக்கிறத யாராவது பார்த்தாங்க அப்படின்னா, பெரியவங்க யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப பயத்தில் பெரிய ஸ்க்ரீம் பண்ணியிருப்பாங்க. சீக்னா ரொம்ப சத்தமாக பயத்தில் ஸ்க்ரீம் பண்ணுறது. உசே வே சச் மேம் ஜோகிம் உட்டாத்தி ஹி திகாயி தேதி. இது வந்து அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரிய ரிஸ்காக தான் தெரியும். उठाई दिखाई देती. जोखिम ना रिस्क. पर याचिकी चान को तोतो चान पर पूरा भरोसा था और वह कूद भी याचिकी चान के लिए भारी खतरा उठा रही थी. ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தான் இவ்வளோ ரிஸ்க்காக ஒரு பயமாக இருக்கும். ஆனால் யாச்சிகி சானுக்கு வந்து தோத்தோ சான் மேலே ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, விஸ்வாஸ், நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை இருந்தது. பரவசான நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவங்க கூத்பி அவங்களே வந்து யாச்சிகி சானுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. பாரி கத்தரானா பிக் டேஞ்சர், ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய டேஞ்சரை வந்து அவங்களே அவங்க தலைமையிலே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு யாச்சிகி சானுக்கு வந்து அவங்க தோத்தோ சான் மேலே நம்பிக்கை இருந்தது. अपने नन्हे नन्हे हाथों से वह पूरी ताकत से याचिकी चान को खींचने लगी. தோத்தோ சான் அவங்களோட சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ், கைனால், ஹாத்தோம்னா கைனால், ஃபுல் தாக்கத்துனா ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு, ஸ்ட்ரென்த்து போட்டு யாச்சிகி சானை வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. बादल का एक बड़ा टुकड़ा बीच बीच में छाया करके उन्हें கட்கத்தி धूप से बचा रहा था. பாதல்னா கிளவுடோட ஒரு பெரிய பீஸ், டுக்கடானா பீஸ் வந்து நடுவில் ஒரு சாயா ஷேடை வந்து கொடுக்குது. அது வந்து கட்கத்தினா இந்த ஸ்க்ராச்சிங் சன், அதுலேருந்து அவங்கள காப்பாற்றுது. பெரிய
க்ளவுடு வந்து சன்னை மறைக்கும் போது ஒரு ஷேடு கிடைக்கும். அந்த ஷேடை தான் இந்த லைனில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வரும்போது உங்களுக்கு ஸ்வெட் ஆகிறதும் கம்மியாகும், வேலை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. काफ़ी मेहनत के बाद दोनों आमने सामने पेड़ की दिशा का पर थे. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஆம்னே சாம்னே பக்கத்தில் எதிரில் அந்த ட்ரீயோட பிரான்ச்சில் கரெக்டான டைரக்ஷனில் உட்காந்துருந்தாங்க. पसीने से दरबदर अपने बालों को चेहरे पर से हटाते हुए तोतो चान ने सम्मान से झुकाकर कहा, मेरे पेट पर तुम्हारा स्वागत है. எல்லாம் ரொம்ப நேரம் ஆகிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்வெட்டியாக இருக்கிற இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களோட முடியிலெல்லாம் ஸ்வெட்டாக இருக்குல்ல அதெல்லாம் ஒதுக்கி விட்டுக்கிட்டே அவங்க வந்து தோத்தோச்சான் வந்து ரொம்ப ஹானராக, சம்மான்னா ரொம்ப ஹானரோட, ஒரு ரெஸ்பெக்டோட, ஒரு ஹானரோட சொல்கிறாங்க. ஜுகாக்கர், ஹானர்ஸே ஜுகாக்கர், ஹானரோட பவ் பண்ணி என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, மேரே பேடு பர் துமாரா ஸ்வாகத் ஹே, என்னோட ட்ரீக்கு உன்னை நான் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாச்சுகி சான் டால் கே சஹாரே கடாத்தா. யாச்சுகி சான் வந்து அந்த பிரான்ச்சை பிடிச்சிக்கிட்டு அது மேலே உட்காந்துருந்தாங்க. குச் झिझकता हुआ वह मुस्कुराया. तब उसने पूछा, क्या मैं अंदर आ सकता हूँ? அந்த பிரான்ச்சை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க ரொம்ப ஒரு ஹெசிடேஷனோட. ஜிஜக்தானா ஹெசிடேஷன், அதோட அவங்க வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்படி அவங்க வந்து நீ வந்து வெல்கம் டு மை ட்ரீ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு வெல்கம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்க கேட்குறாங்க, தா பூஸ்னே பூச்சா, யாச்சுகி சான் வந்து கேட்குறாங்க, கியாமே அந்தர் ஆசக்தாகும், அதாவது அவங்க ட்ரீக்குள்ளே வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஒரு ரூமுக்கு வெளியிலேருந்து நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, கியாமே அந்தர் ஆசக்தாகும் அப்படின்னு கேட்குற மாதிரி ட்ரீக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டாக பேசி ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்துட்டாங்க. उस दिन याचुकी चान ने दुनिया की एक नई झलक देखी जिसे उसने पहले कभी न देखा था. அந்த நாள் அன்னைக்கு தான் வந்து யாச்சுகி சான் வந்து வேர்ல்டோட ஒரு பெரிய ஒரு டைமென்ஷன், புது லுக்கை வந்து பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி பார்த்ததில்லை எதையும். तो ऐसा होता है पेड़ पर चढ़ना, याचुकी चान ने खुश होते हुए कहा. ஸோ இப்படி தான் இருக்குமா पेड़ ஏறுறது, ட்ரீ மேலே ஏறுறது அப்படிங்கிறது அப்படின்னு கேட்குறாரு. वे बड़ी देर तक पेड़ पर बैठे बैठे इधर उधर की कप्पे लड़ाते रहे. அவங்க வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த ட்ரீ மேலேயே உட்காந்துருந்து இங்கே உள்ளது அங்கே என்ன இருக்குது அதை பற்றி இதை பற்றியும் கப்பேம்னா காசிப் பண்ணி சேட்டிங், ஒரு லாங் சேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. मेरी बहन अमेरिका में है, उसने बताया है कि वहाँ एक चीज होती है टेलीविज़न. என்னோட பெகன் வந்து சிஸ்டர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறா. அவள் வந்து ஒரு விஷயம் எனக்கு சொன்னா, ஒரு பொருள், ஒரு திங் இருக்குது, அது பேர் டெலிவிஷன். याचुकी चान अमल से भरा बात रहा था. वह कहती है कि जब वह जापान में आ जाए तो हम घर बैठे बैठे ही सुमो कुश्ती देख सकेंगे. वह कहते हैं कि टेलीविज़न एक डिब्बे जैसे होता है. இதுதான் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இயருக்கு முன்னாடி நடந்ததுன்னு இல்லையா, அதனால அப்போ வந்து டிவிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு புதிய பொருளாக இருந்தது. அது எப்படி இருக்கும் என்னன்னு அவங்க சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு ஹாப்பினஸோடு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா அவள் சொல்கிறா, ஜப்பானுக்கு வரும்போது அதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நம்ம வீட்டில் உட்காந்தே வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சுமோ அந்த குஸ்தி அதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலேருந்தே பார்க்க முடியும். அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை டெலிவிஷன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. तोतो चान उस समय यह तो न समझ पाई कि याचुकी चान के लिए जो कहीं भी दूर तक चल नहीं सकता था, घर बैठे चीज़ों को देख लेने के क्या अर्थ होंगे. वह तो एक ही सोचती रही कि सुमो पहलवान घर में रखे किसी डिब्बे में कैसे समा जाएंगे.
தோத்தோச்சான் வந்து இந்த டைமில் யாச்சுக்கிச்சானை பற்றி யோசிக்கிறாங்க. என்னென்னா எங்கேயுமே அவங்களால ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு நடந்து போக முடியாது, வீட்லேயே உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து என்ன விஷயம் இருக்குது, வீட்டிலேருந்தே பார்க்க முடியுமா எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. வக்தோஹி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சுமோ அப்படிங்கிற அந்த விளையாட்டு, ஃபைட்டிங் இல்லையா, அந்த பாக்ஸிங் மாதிரி உள்ள விளையாட்டு, அதை அவங்க வந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபைட் பண்ணுவாங்க, அந்த டப்பாக்குள்ளே எப்படி இருக்கும், அதுக்குள்ளே எப்படி அவங்க ஃபிக்ஸ் ஆவாங்க அப்படிலாம் யோசிக்கிறாங்க. उनका आकर तो बड़ा होता है पर बात उसे बड़ी लुम्बावनी लगी. அவங்களுக்கு வந்து அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்குள்ள அவ்வளோ பெரிய அந்த பாக்ஸிங் போடுற அந்த சுமோ பண்ணுற பெரிய ஒரு ஷேப்பில் உள்ள ஒரு ஆள் வந்து எப்படி அதுக்குள்ளே அடங்குவாங்க, அது அப்படிங்கிறத நம்புறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ரீத் டேக்கிங்காக இருக்குது, எப்படி அது நடக்கும் அப்படின்னு. உன் தினம் டெலிவிஷன் கே பாரே மேம் கோயி நஹீம் ஜான்தா தா. அந்த டேஸில் வந்து டெலிவிஷனை பற்றி யாருமே தெரிஞ்சிருக்கல. पहले पहले याचुकी-चान ने ही तोतो-चान को उसके बारे में बताया था. ஃபஸ்ட்டு டைமாக யாச்சுக்கி-சான் தான் வந்து தோத்தோச்சானுக்கு டெலிவிஷனை பற்றி சொல்கிறாங்க. पेड़ मानो गीत गा रहे थे और दोनों बेहद खुश थे. याचुकी-चान के लिए पेड़ पर चढ़ने का एक पहला और अंतिम मौका था. ட்ரீ வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டான சாங் அது மேலே உட்காந்து கேட்குற மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க. யாச்சுக்கி-சானுக்கு வந்து அந்த ட்ரீ மேலே ஏறுறது அப்படிங்கிறது பெஹலா ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் அந்திமாவும் ஒரு சான்ஸாகவும் இருந்தது. இந்த லாஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாகித்ய அகாடமியோட அந்த இது வந்து ப்ரைஸ் வந்து இந்த நாவலுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றியும் அந்த ரைட்டரை பற்றியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.